வாழ்க வளமுடன். ஒரு சிற்பி தான் செஞ்ச சிலைய தான் கையாலேயே சிதைப்படுத்துறாரு. அதை ஏன்னு பார்க்கலாமா? ஒரு ராஜ்யத்துல மிக உயிரோட்டமான சிலைகள் செய்யக்கூடிய ஒரு சிற்பி இருக்காரு. நிறைய சிலைகள் மன்னனுக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு. மன்னன் அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ஒரு நாள் மன்னன் சிற்பியை கூப்பிட்டு, உன்னுடைய வாழ்க்கையில இதுதான் மிகச்சிறந்த சிலை, அப்படி ஒரு சிலையை நீ வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வெள்ளை பளிங்கு கல்லுல அழகான தேவதை சிலை வடிவமைக்கிறாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப மன்னன் பிரம்மப்படைகிறாரு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த சிலை, இதுக்கு நிகழ் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அந்த சிலைக்கு திறப்பு விழா பண்றதுக்கு ஏற்பாடாகுது. திறப்பு விழா அன்னைக்கு மக்கள், மன்னன் எல்லாரும் கூடி இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த சிற்பி என்ன பண்றாரு, ஒரு சின்னதா ஒரு ஆணி எடுத்து அந்த தேவையுடைய முகத்துல லைட்டா ஒரு கீரல் போட்டு விட்டுறாரு. இத பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ட்டு மன்னனுக்கும் பயங்கர போகும். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, அவ்வளவு அழகான சிலையை எதுக்கு இந்த மாதிரி குறைபாடு உள்ளதா ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அதுக்கு அந்த சிற்பி சிரிச்சுட்டே சொல்றாரு, அழகான சிலைகளை மக்கள் வியந்து பார்ப்பாங்க, ஆனா குறைபாடுள்ள சிலைகளை மக்கள் தான் என்னைக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் கொஞ்ச காலம் ஆனதுக்கு அப்புறம் அழகான சிலைகள்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. இந்த குறைபட்ட சிலையை மட்டும் மக்கள் நினைச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னு பார்த்தா மக்கள் அந்த கல்லோட இடையில அந்த உயிரோட்டத்தோட இணைஞ்சிருக்காங்க. இப்ப பூரணத்துவம் மரியாதையை கொடுக்கும், குறைபாடு அன்பை கொடுக்கும். இதத்தான் சைக்காலஜில பிராக்டிகல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறந்தவங்களா இருக்கலாம், உயர்ந்தவங்களா இருக்கலாம், திறமைசாலியா இருக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சா மக்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு மிக சிறந்த ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்காரு மேடையில. அப்போ ஒரு பேசக்கூடிய ஃப்ளோல ஒரு தடுமாற்றமோ அல்லது கால் இடறி கீழே விழுற மாதிரி ஏதாவது ஒரு தடுமாற்ற நிலை ஏற்பட்டா மக்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் அன்பும் மரியாதையும் அதிகம் தான் ஆகும். அப்போ வாழ்க்கையில எல்லாமே சரியா பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுதான் நமக்கான இடத்தை மக்கள் மனசுல வகிக்கும். அப்போ சரியான வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு நம்ம கிட்ட என்ன குறைபாடு இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதனால மனசு எந்த அளவுலையும் பாதிக்கப்படாத நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் பூர்ணத்துவத்தோட இணையறதை விட மனிதத்தன்மையோட தான் அதிகமா இணைவாங்க. இப்ப குறைபாடு ஒரு பிரச்சனை இல்லை, மக்கள் மனசுல நாம எப்படி நிக்கிறோம் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம சிந்திக்க வேண்டியது. நன்றி.